பா சென்னையில நம்ம மச்சானோட அபார்ட்மெண்ட் தான் செம பெருசு போலயே. மச்சான் இதான் உன் ஃப்ரெண்டு தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்டா? ஆமா மச்சான். சூப்பர்ரா. ஆமா நம்மள பிக்கப் பண்ணியா ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரல? நான் தான் கால் பண்ணவே இல்ல. ஏன்டா? ஏய் போடா, நான் கால் பண்ணி வந்தானா மொக்கையா இருக்கும்டா. லைஃப்ல ஒரு சர்ப்ரைஸ் வேணும்டா. இப்போ மட்டும் நான் போயிட்டு பெல் அடிச்சா அவன் கதை திறக்கப்ப நான் நின்னு நினைச்சுக்கோயா செம்ம சர்ப்ரைஸா இருக்கும்ல. அதான் வா போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். வா 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 வா. 102 101 இதான் உள்ள தூங்கிட்டு இருக்கான் போல. தம்பி யார்ப்பா நீங்க? ஆண்டி நாங்க தர்னிஷோட ஃப்ரெண்டு. அவனை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஊர்ல இருந்து கால் கூட பண்ணாம வந்திருக்கிறோம். டேய் லூசுங்களா? லூசா? லாக்டவுன்ல ஊருக்கு போனவன் இன்னும் திரும்பி வரலடா. 6 மாசமா ஊரு பூட்டி தான். லாக்டவுன்ல ஊருக்கு போனவனே திரும்பி வரலையா? ஐயோ இங்க நிக்காதீங்கடா. அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் உங்களை புடிச்சு வச்சுட்டு வாடகை கேட்பான். இது வேறயா? ஓடா நீயும் சர்ப்ரைஸும். நான் ஊருக்கே போறேன்டா. டேய் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வண்டி சவுண்ட் கேக்குதுடா. ஹவுஸ் ஓனர் வண்டி சவுண்டா? தம்பி அந்த வீட்டை கொரோனா. எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ண கூட மேற மாட்டேங்குது. சார் லொகேஷன் வந்தீங்களா? இதோ வந்துடுறேன் சார். டேய் எங்க போறா? இல்ல மச்சான் என் ஆளுக்கு பர்த்டே வருது, அதான் கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வந்துருச்சு, நான் போய் வாங்கிட்டு மட்டும் வந்துடுறேன். ஏண்டா இன்னும் இந்த பர்த்டே கேக் கட் பண்ணி தான் செலிப்ரேட் பண்றீங்களா? இத சர்ப்ரைஸா பண்ணுங்கடா. 2020 வேர்ல்டுடா. என்னடா இப்போ என்ன மச்சான் பண்றது? இன்னும் நம்மளே கேக்குறோம். ரெமோ படத்துல சிவகார்த்திகேயன் எப்படி லைட்ஸ்லாம் போட்டு இம்ப்ரெஸ் பண்ணுவாரோட லவரை அந்த மாதிரி வேணா ஒன்று பண்ணுவோம். ஒரு ரூம் ஃபுல்லா லைட்லாம் போட்டு அப்படி டெக்கரேட் பண்ணிடுவோம். வால் வர சொல்லி அப்படியே அவ கதை திறக்கிறப்ப இப்படி ரோஸோட நின்று வச்சுக்கோங்க. செம்மையா சர்ப்ரைஸ் ஆகி இம்ப்ரெஸ் ஆயிடுவா. மச்சான் ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என் ஆள் தான் எங்கேயுமே வெளியே வர மாட்டாளே. இது வேறயா? உன் போன கூட இப்ப பாடுறா. ஹலோ சிஸ்டர், எலிஸ்க்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். கம்முனரா, இன்னும் 1 hour தான் உயிரோட இருப்பான். அதுக்குள்ள அவனை நீங்க கடைசியா பார்க்கணும்னா வந்து பாத்துக்கோங்க. இப்போ ஆள் எப்படி ஓடி வரான்னு மட்டும் பாரு. அவன் சீக்கிரம் போய் ரூம் ரெடி பண்ணுவான். எப்படி மச்சான் நம்ம செட்டப்? மச்சான் சர்ப்ரைஸ் ஒன்னு வச்சுக்க ஆளே இல்ல மச்சான். தேங்க்யூ மச்சான். கிஃப்ட் எல்லாம் பக்கம் ரெடியா இருக்குது. வால் வந்து கதை தோணுனா நான் அப்படியே ஓடி போயிருக்கிறேன். உன்னை இந்த செட்டப்ல பார்த்தோன்னா செமையா சர்ப்ரைஸ் ஆகி அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அப்புறம் என்ன ஜாலி 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 தான். சரி வால் வராளான்னு பார்ப்போம். 2 hours later. Five hours later. டேய் என்னடா என்ன காணோம் ஆள? நான் தான் அப்பயே சொன்னல என் ஆள் வெளியே வர மாட்டானே. இப்ப பாரு இவ்வளவு செட்டப் பண்ணி வேஸ்டா போச்சு. உன் போனை கொடு. இந்தா. ஹலோ ஐஸ்வர்யா. அண்ணா ஐஸ்வர்யா நம்மளை விட்டு போயிட்டா அண்ணா. புரியலையாமா? அவளோட லவர் ரொம்ப சீரியஸா இருக்கானா. அவன் இல்லாத இந்த உலகத்துல இவ்வளவு இருக்க மாட்டேன்னு சூசைட் பண்ணிக்கிட்டாளாம். சூசைட் பண்ணிக்கிட்டாளா? ஏண்டா சர்ப்ரைஸ் பண்றேன்னு அநியாயமா யார சாவஸ்டியாடா ஒண்ணே. சும்மா சாவடா 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 சாவடா. செம்மையா இருக்குது வீடு. ஏய் நான் அதிசயமா உங்க வீட்டுல கூட்டு வந்திருக்க. நான் வீட்டுல யாரும் இல்லையா? எங்க அம்மா பங்குதான் இருக்காங்க. அப்படியே எப்படி கூட்டிட்டு வந்த? ஏன் உங்களுக்கு மட்டும் தான் சர்ப்ரைஸ் கொடுக்க தெரியுமா? எங்களுக்கும் தெரியும். அப்படியே நான் சர்ப்ரைஸ் குருக்கே சர்ப்ரைஸ். நம்ம லவ் மேட்டரை எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஓகே வாங்கிட்டேன். சூப்பர் ரீ. அதான் உன்னை பார்க்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏய் அம்மாப்பா இவரை எங்கேயோ பார்த்திருக்கோமே. ஐயோ இவனா? டேய் நான் இந்த பையனும் இவரும் ஒரே மாதிரி பண்றாங்க. டேய் எந்திரா. ஏங்க டேய் டேய் எந்திரா. ஏங்க ஏங்க டேய் எந்திரா. என்னங்க ஆச்சு? எங்க அப்பா பாத்தியாண்டா இவ்ளோ ஷாக் ஆவற? ஏய் நான் உங்க அப்பா பார்த்து ஷாக் ஆவலடி, எங்க அப்பா பார்த்து ஷாக் ஆவறேன். உங்க அப்பாவா? அவர் தாண்டி எனக்கும் அப்பா. கடைசியில தங்கச்சி லவ் பண்ண விட்டியா? யோ நைனா மோனே, உனக்கு ஒரு நாள் பெரிய சர்ப்ரைஸ் கட்டேன்னு சொன்னீங்க, அதுதானா? அங்க சுத்தி இங்க சுத்தி என் வாழ்க்கையில சர்ப்ரைஸ் கட்டிட்டியா? சாரிடா மாமனே. டேய் நம்ம ரஞ்சி இந்த வீடு தானே? கன்ஃபார்ம் தானே? ஓகே. ஹலோ மேடம். வந்துட்டீங்களா? நாங்க வந்துட்டோம். உங்க வீட்டுக்கு வெளில தான் நின்னுட்டு இருக்கோம்.
நாங்கள் இப்போ பெல் அடிப்போம், நீங்கள் வந்து திறக்காதீங்க, உங்கள் அப்பா வந்து திறக்கட்டும். ஓகே? ஓகே ஓகே. அப்புறம் வந்து சொல்லுங்க. இப்போ சொல்ல மாட்டோம், நாங்கள் எது பண்ணணும் சர்ப்ரைஸாக தான் பண்ணுவோம். நீங்கள் ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. பை. டேய் நான் இப்போ பெல் அடிக்கிறேன், அவர் வந்து கதை தந்தோன்னே ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு நான் கேட்க மூஞ்சி அடிச்சிடறேன். நீ அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுற, நீ எல்லாத்தையும் வீடியோ எடுத்துற. ஓகே? ஓகே. டேய் யாரா நீங்க நைட்டு 12 மணிக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறீங்க? ஹாப்பி பர்த்டே. டேய் யாரா நீங்க? நாங்க சர்ப்ரைஸ் டீம். உங்க பொண்ணு தான் உங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக எங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்க உங்க பொண்ணு மேடம்? டேய் எனக்கு பொண்ணெல்லாம் கிடையாதுடா. அட உங்க பொண்ணு தான் சார், இதோ கால் பண்றாங்க பாருங்க. இந்த மேடம் தான். மேடம் சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? அப்படியே வெளில வாங்க. நான் வீட்ல தான் இருக்கேன். வீட்ல தான் இருக்கீங்களா? நானும் வீட்டு வெளில தான் நிக்கிறோம். உங்க டாடியோட. என் டாடி இங்க தூங்கிட்டு இருக்காரு. உங்க டாடி தூங்கி இருக்காரா? மேடம் இங்க பாருங்க மேடம், எங்க மட்டும் தான் நின்னுட்டு இருக்காரு. சம காமெடியா இருக்காரு. ஃபுல்லா கேட்க போயிட்டோம். நான் எங்க வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன். இங்க யாருமே இல்ல. வீட்டுக்கு வெளில தான் நிக்கிறீங்களா? நாங்களும் வீட்டுக்கு வெளில தான் நிக்கிறோம். எந்த நம்பர் வீடு? மேடம் நம்பர் 5 தானே, அந்த வீடு தான். எந்த ஃப்ளோர்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நான் சொன்னது 3rd ஃப்ளோர். 3rd ஃப்ளோரா? ஆமா, நீங்க இப்ப எந்த ஃப்ளோர்ல இருக்கிற 5 நம்பர் வீடுன்னு சொன்னீங்க? நாங்க நிக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நம்பர் 5 நம்பர் வீடு. ஐயோ அது போலீஸ்கார் வீடுங்க, ஓடிடுங்க. போலீஸ்கார் வீடா? ஐயோ சர்ப்ரைஸ் சொதப்பிருச்சே, சமாளிப்போம். ஹாப்பி பர்த்டே சார். சாரி சார், சும்மா ஒரு சர்ப்ரைஸு. ஃப்ளோர் மாறி வந்துட்டோம் சார். ஹம்செல்லாம் வர முறுக்குறானே, என்ன கட்சி கொடுக்குறானோ. கண்ணு. சாரி சார். சாரி? ஆமா சார். நானும் ஒரு 3 வாட்டி சுட்டுக்கிறேன், அப்புறம் சாரி சொல்றேன். டேய் ஓடுங்கடா. சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு சந்தோஷம் தாங்க. நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒருத்தவங்க நம்ம கொடுக்குற சர்ப்ரைஸு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சர்ப்ரைஸ் நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கும் சந்தோஷம், சர்ப்ரைஸ் கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட இருக்கவங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற பேரில் அப்பப்போ சந்தோஷத்தை கொடுப்போங்க.